இங்க இருந்து ஆரம்பி. இன்ஸ்பெக்டர் வந்தாச்சா? எது இன்ஸ்பெக்டரா? எந்திரா அங்க பாருடா, உங்க அப்பன் தாடி மாதிரி அங்கங்க தொங்கிட்டு இருக்குது. கேள்வி கேட்க வந்துட்டான். ஒழுங்க ஓட்டுறியா? ஏண்டா புறம்போக்கு ஸ்டேஷன் வந்து என்ன கணக்குறா? குடிச்சு வீட்டு பெட்ரூம் மாதிரி படுத்துறா. ஏண்டா பரதேசி. ஏய் நான் யார் தெரியுமா? டேய் நீ யாரா இருந்தா இருக்கடா? ஏன் மேல கை வைக்கிறியா நீ? டேய் உன் மேல இல்லடா, உங்க அப்பா மேல கை வைப்பேன். உன் பாட்டம் பூட்டம் முப்பாட்டம் எல்லாரும் மேல கை வைப்பேன்டா. அப்படியா? இது உங்க அப்பனுக்கு, இது உன் பாட்டனுக்கு, இது உன் முப்பாட்டனுக்கு. என்ன பண்றீங்க? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் யாருன்னு நினைச்சேன்? போலீஸோட பார்க்க மாட்டேன். ஒரே சீவா சீவிட்டு போயிட்டு லோகு, நீங்க யாருன்னு தெரியாம உங்க மேல கை வச்சுட்டான். நடந்தது தப்புதான். நான் அவன் சார்பில் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செய்து இது அப்பா வரைக்கும் கொண்டு போய் பிரச்சனை பெருசாக்கிடாதீங்க லோகு. வச்சுக்க, எங்க அப்பா கொடுத்துட்டு வச்சிருந்தாரு. என்னங்க ஸ்டேஷன்ல வச்சு உங்களை யார் லோகு இங்க வர சொன்னா? மாச கடைசியாகி நீ வரல, அதான் அப்பா பார்த்து கொடுத்துட்டு வர சொன்னாரு. அந்த இடத்துல அசிங்கம் பண்ணிட்டல. ஏதோ தெரியாம நடந்து போச்சு. அவனை வேணா நான் மன்னிப்பு கேட்க சொல்றேன். யோ மன்னிப்பு கேளியா? என்ன ஆளியா நீ? ஆள் தெரியாம. இன்ஸ்பெக்டர், அவன் பேர் என்ன? ஆனந்த். ஆனந்த். அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எது நடந்தாலும் சரி, நீ உன் டியூட்டியை மட்டும் பாரு, இல்ல வேடிக்கை பாரு. நடுவுல புகுந்து தடுக்கணும்னு நினைச்ச கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? நீ யார்கிட்ட வம்பளுத்துக்க தெரியுமா? பட்டாசு கொளுத்தி வாயில போட்டுக்கிட்டியே. சார் பெட்டி கேஸுக்கு வந்த ஆளு நினைச்சு. என்னது பெட்டி கேஸ் கொடுக்க வந்தவனா? அவன் யாருன்னு தெரியுமா உனக்கு? வெங்கட்ராஜோட மகையா? சார் உத்து பார்த்தாலே கண்ணனோன்ற ஆளியா? அவன் மக மேலே கை வச்சிருக்கிய, சும்மா விடுவானா? சார் நான் ஆள் தெரியாம கை வச்சிட்டேன் சார். எப்படி ஆள் தெரியாம போயிடும்? பெரியாங்களை பார்த்தா வம்பு கிளப்பியா நீ? இதுக்கு முன்ன வேலை வம்பு இழுத்து அடி வாங்கின. இப்ப வெங்கட்ராஜோட மக மேலே கை வச்சிருக்க. கைய பத்திரமா பாத்துக்கியா? எப்ப வெட்டி எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஐயோ சார் 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 நான் தெரியாம பண்ணிட்டேன் சார். நீங்க தான் சார் பேசி எப்படியாவது என்ன காப்பாத்தணும். யாரு? நானா? அவன் என்ன சொல்லிட்டு போறான் கேட்டல்ல? எது நடந்தாலும் கண்டுக்காம உன் வேலையை பாரு அப்படின்ட்டு போறான். ஐயோ என்ன சார் இப்படி சொல்றீங்க சார்? நீங்க சொன்னா கேட்பாங்க சார். எனக்காக கொஞ்சம் பேசுங்க சார் ப்ளீஸ் சார். யோ புரியாம பேசாதயா? அவங்ககிட்ட நான் பேசாம இருந்தேன்னா உன் கையை மட்டும் தான் வெட்டுவான். மீறி பேசுனேன்னு வெயி என் தலையையும் சேர்த்து வெட்டுவான். உன் பிரச்சனைக்கு நான் தலையை கொடுத்துட்டு முண்டை மாத்திரியவா? ஓயா யோ, அவங்க ரொம்ப மோசமான ஆளுங்கய்யா. எதுக்கும் போக வர கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கிட்ட பேசி சமாதானம் பண்ண முடியுதா பாக்குறேன். அதுக்குள்ள நீயா மாட்டிக்கிட்ட என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீ நல்லா இருக்கியான்னு தான் விசாரிக்க முடியும். புரிஞ்சுதா? இனிமேலாவது கொடுப்பெடுத்து ஆடாம பார்த்து நடந்துக்க போ.